ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசு நாடா சொல்லப்படும் அமெரிக்கால ஒரு ரகசியமான இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள யாராலையும் நுழைய முடியாத அளவுக்கு ஒரு மர்மம் நிறைஞ்ச பகுதியா அமெரிக்க அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க. அந்த இடம் தான் ஏரியா 51. இந்த மர்ம பகுதிக்குள்ள ஏலியன்கள், வேற்று கிரக உயிரினங்கள், யூஎஃப்ஓன்னு சொல்லப்படும் ஏலியன்களோட பறக்கும் தட்டுக்களை வச்சு பல மர்மமான ஆராய்ச்சிகள் செய்யப்படுறதா உலக நாடுகள்ல இருக்கிற பல விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம ஏரியா 51ல இருந்து ஏலியன்கள் கூட தொடர்பு கொள்றதாகவும், ஏரியா 51 பகுதிக்குள்ள நிறைய யூஎஃப்ஓக்கள் தரை இறங்குறத பார்த்ததாகவும் சொல்லப்படுது. உலக அளவுல இந்த இடம் ஒரு மர்ம பிரதேசமா தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. ஏரியா 51ல அப்படி என்ன நடக்குது, அங்க நடந்ததா சொல்லப்பட்ட விசித்திரமான சம்பவங்கள்லாம் உண்மையா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். கைஸ், நம்ம சேனலுக்கு தான் முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1950 வருஷம் இரண்டாம் உலக போர் முடிஞ்ச சமயத்துல அமெரிக்காவும் ரஷ்யாவும் அடுத்த சூப்பர் பவர் யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்க மாறி மாறி விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சின்னு பல ஆராய்ச்சிகளை வெளிப்படைய செஞ்சுட்டு இருந்தாலும், இந்த ரெண்டு நாடுகளும் உலகத்துக்கு தெரியாம பல ரகசியமான ஆராய்ச்சிகளையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ரஷ்யன் கவர்மெண்ட் ஏதாவது சீக்கிரட்டான ஆராய்ச்சி செய்யறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் ரஷ்யாவோட சீக்கிரட்டான ராணுவ தளங்களை ரகசியமா உளவு பார்க்க முயற்சி பண்றாங்க. அதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒரு ரகசியமான திட்டத்தை போடுறாங்க. ரஷ்யாவோட எல்லை பகுதிகளில் விமானங்களை பறக்க விட்டு அவங்க என்ன ஆராய்ச்சி பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அது மூலமா அவங்களால எந்த ஒரு தகவலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சதுனால அமெரிக்கன் கவர்மெண்ட் வேற ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடிவு பண்றாங்க. அதுக்காக 1954 வருஷம் உருவாக்கப்பட்ட ஒரு ரகசிய திட்டம் தான் U2ன்னு சொல்லப்படுற ப்ராஜெக்ட் அக்வாட் 1. இந்த ப்ராஜெக்ட் மூலியமா ஹை ஆல்டிடியூட் லெவல் இருக்கிற மாதிரி விமானங்களை உருவாக்க முடிவு பண்றாங்க. அப்படி உருவாக்கப்படுற இந்த விமானங்கள் எந்த ஒரு ரேடார் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உருவாக்கப்படுது. சாதாரண விமானங்கள் 10,000 to 15,000 அடி வரைக்கும் தான் பறக்கும். அதுவே போர் விமானங்களா இருந்தா 40,000 அடி வரைக்கும் பறக்கும். அதையும் ரேடார் கண்டுபிடிச்சிடும். எந்த ஒரு ரேடார்லயும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிளைட்டை உருவாக்கணும்னு முடிவு பண்றாங்க. அதனால மேக்சிமம் 60,000 அடிக்கு மேல பறக்கிற மாதிரி ஒரு பிளைட், எந்த ஒரு ரேடார்லயும் தெரியாத மாதிரி ஒரு பிளைட்டை கண்டுபிடிக்கிற ரகசிய திட்டம் தான் அக்வாட் 1. அவங்க நினைச்ச மாதிரியே 72,000 அடிக்கு மேல பறக்கிற மாதிரி ஒரு பிளைட்டையும் உருவாக்கிட்டாங்க. இந்த திட்டம் ரொம்பவே ரகசியமா நடந்ததுனால இவங்க கண்டுபிடிச்ச அந்த பிளைட்டை சோதனை செய்ய ஒரு ரகசியமான இடத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் நெவாடா பாலைவனத்துக்கு இருக்கிற க்ரூம் லேக். இந்த இடம் அமெரிக்க அரசாங்கத்தால ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட இடம் தான். இரண்டாம் உலகப் போர் சமயத்துல உலக நாடுகளுக்கு தெரியாம அணு ஆயுதங்களை இந்த பாலைவனத்துல வச்சுதான் சோதனை செஞ்சாங்க. இந்த க்ரூம் லேக் பகுதி தான் U2 திட்டத்தை செயல்படுத்த சரியான பகுதியா இருந்துச்சு. இந்த பகுதிக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் நுழைய முடியாது. நெவாடான்னு சொல்லப்படுற மிகப்பெரிய பாலைவன பகுதிக்கு நடுவுல தான் இந்த க்ரூம் லேக் இருக்கு. U2 ப்ராஜெக்ட் சோதனை மிகவும் வெற்றிகரமா அந்த பகுதியில நடத்தப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் உலக நாடுகளுக்கு இப்படி பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு ரகசிய ஆராய்ச்சி கூடம் இருக்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. உலக நாடுகளோட கவனம் ஏரியா 51 பக்கம் திரும்புது. அங்க என்ன நடக்குதுன்னு உளவு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவோட சில ரகசியமான ஆராய்ச்சி பிரிவுகள் அங்க இருக்கிறதையும், வெளி உலகத்துக்கே தெரியாத பல ரகசியமான ஆய்வுகளை அங்க நடத்துறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஏரியா 51ல தரைக்கடியில 100 அடி ஆழத்துக்கும் கீழே 50க்கும் மேற்பட்ட சுரங்க பாதைகளை உருவாக்கி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி ஏரியா 51 பத்தி பல தகவல்கள் வெளியே பேசப்படுறதுனால அந்த பகுதி ரொம்பவே பாதுகாக்கப்பட்ட பகுதியா மாற்றப்படுது. அந்த சமயத்துலதான் ஏரியா 51 பகுதிக்குள்ள ஒரு விசித்திரமான பொருள் பறந்து வரத கண்டுபிடிக்கிறாங்க. இது பக்கத்து நாட்டை சேர்ந்த உளவு விமானமா தான் இருக்குன்னு சொல்லி இவங்களுடைய போர் விமானங்களை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த மர்ம பொருள் வெடிச்சு பாலைவன பகுதியில சிதறி விடுது. அப்படி வெடிச்சு சிதறின பொருட்களை அமெரிக்க ராணுவம் பாலைவனத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதே சமயத்துல அந்த விபத்தை வேறு சிலரும் பார்த்திருக்காங்க. க்ரூம் லேக்ல இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த சில மக்கள் தான் அதை பார்த்திருக்காங்க. அந்த மர்மமான பொருள் வெடிச்சு சிதறினப்ப அதுல இருந்த சில மர்மமான பொருட்கள் அந்த கிராமத்துல சில பகுதிகளில் விழுந்திருக்கு. அந்த பொருட்களை அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த சம்பவம் நடந்து 2 நாளைக்கு அப்புறம் பேப்பர்ல செய்தியா இந்த விஷயம் போடப்படுது. அமெரிக்க அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறாங்க. ரோஸ்வெல்ட் பகுதியில மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு. விபத்தை ஏற்படுத்தின அந்த மர்ம பொருள் பார்க்க ஏலியன்களோட ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருந்ததா அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தது. இந்த செய்தியை பார்த்ததும் பயந்து போன அந்த நபர் அவர் எடுத்த பொருட்களை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாரு.
உடனே அவர்கிட்ட இருந்த அந்த பொருட்களை எல்லாம் வாங்கிக்கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த விஷயம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவரை மிரட்டி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த செய்தி ரோஸ்வெல் பகுதி முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. நியூஸ் பேப்பர்லயும் வருது. நெவேடா பாலைவனத்து மேல ஒரு ஏலியன் ஸ்பேஸ் போச்சு. அது வெடிச்சு சிதறி அந்த பாலைவன பகுதிக்குள்ளேயே விழுந்திருக்கு. அந்த பொருளை ரோஸ்வெல் கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் எடுத்திருக்காரு. அது பார்க்கவே ரொம்பவே விசித்திரமா வட்ட வடிவில இருந்ததாகவும் அதை போலீஸ் அதிகாரிகள் வாங்கிக்கிட்டதாகவும் அரசாங்கம் நம்மகிட்ட எது மறைக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி வெளிவந்த உடனே ராணுவ அதிகாரிகள் இதை மறுக்கிறாங்க. அது வெறும் வெதர் பலூன் தான். ஏரியா 51 பகுதியில் இருக்கிற வெதர் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க பறக்க விட்ட பலூன் தான் வெடிச்சு சிதறிடுச்சு அப்படின்னு பத்திரிகையில பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மக்களுக்கு இன்னமும் சந்தேகத்தை அதிகப்படுத்துச்சு. அதுக்கடுத்துதான் நடந்த சம்பவம் தான் அமெரிக்க மக்களை மட்டும் இல்ல உலக நாடுகளையே ஏரியா 51 பக்கம் திரும்பி பார்க்க வச்சது. அது என்னன்னா பாப் லேசர்னு ஒருத்தர் ஒரு பிரைவேட் டிவி சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான். அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொன்னார்னா, நான் ஏரியா 51ல தான் ஒர்க் பண்ணேன். அங்க ஏலியன்களை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. ஏரியா 51ல இருக்கிற ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துல இப்ப கூட ஏலியன்கள் இருக்கு. ஏலியன்களை பிடிச்சு வச்சு அதனுடைய உடல்களை ஆய்வு செய்யறாங்க. அங்க அது மட்டும் இல்ல, அங்க ஒரு ஏலியன்களோட ஸ்பேஸ்ஷிப் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ஷிப் லைட்டிங் ஸ்பீட்ல டிராவல் பண்ற மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஷிப். அதே மாதிரி ஸ்பேஸ்ஷிப்பை இவங்களும் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா ஒரு மிஷினை மட்டுமே வச்சு அதை எப்படி தயாரிச்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறது. ஒரு மிஷினை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் இல்லாம அந்த மிஷினை எப்படி உருவாக்கி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது. அது எப்படின்னா மிஷின்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் தனித்தனியா பிரிச்சிருவாங்க. திரும்பவும் அந்த பார்ட்ஸை அசம்பிள் பண்ணுவாங்க. அது திரும்பவும் சரியா வேலை செஞ்சுச்சுன்னா அதை மாடலை வச்சு அதே மாதிரி இன்னொரு மிஷினை உருவாக்குவாங்க. இது மட்டும் இல்லாம இன்னமும் பல அதிர்ச்சியான விஷயங்களை சொன்னாரு பாப் லேசர். ஏரியா 51க்கு தினமும் 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் வேலைக்கு வரதா சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க அங்க வேலை செய்யறது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கூட தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நான் இப்ப அங்கிருந்து வந்துட்டேன், இனிமேல் அங்க திரும்பி போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்துல இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தும் ஏரியா 51 சேர்ந்தவங்க இதை பற்றி எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. அதுக்கப்புறம் ஏரியா 51 பகுதி ரொம்பவே கடுமையா பாதுகாக்கப்பட்ட பகுதியா மாத்தப்படுது. அந்த பகுதி முழுக்க ராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அந்த பகுதி மேல விமானங்கள் பறக்க கூட தடை விதிச்சிட்டாங்க. அமெரிக்க வரைபடத்துல இருந்து ஏரியா 51 பகுதி மறைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் ரொம்பவே சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் இந்த சர்ச்சைகள் எல்லாம் சில வருடங்கள்லயே குறைய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. 1997 வருஷத்துல காஸ்ட் டு காஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு லைவ் டிவி ப்ரோக்ராம்ல அந்த போன் கால்ல என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏரியா 51 ஒர்க் பண்றேன். அங்க ஏலியன்களை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. அங்க மேலும் பல மர்மமான சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. ஒரு வாரம் முன்னாடிதான் ஏரியா 51 இருந்து நான் வந்தேன். தினமும் காலை நேரத்துல ஏரியா 51க்கு லாஸ் வேகஸ்ல இருந்து ஒரு மர்மமான பிளைட் வருது. ஈவினிங் அந்த பிளைட் திரும்பவும் போயிடுது. அந்த பிளைட் மூலமா தான் ஏரியா 51ல வேலை செய்யறவங்க எல்லாம் வர்றாங்க. அவங்க திரும்பவும் அதே பிளைட் மூலமா தான் போறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் திரும்பவும் அங்க போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நாட்டை விட்டு நான் தப்பிச்சு போக போறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியணும்னு தான் சொல்றேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும் போதே அந்த லைன் கட் ஆயிருக்கு. அந்த போன் காலை பண்ணது யாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது வெறும் பிராங்க் கால் தான் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் இது பிராங்க் கால் கிடையாது, உண்மையிலேயே ஏரியா 51ல நடக்கிறதா அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் சொன்னதுல ஒரு விஷயம் ஒத்து போச்சு. அவர் சொன்ன மாதிரியே லாஸ் வேகஸ்ல இருந்து ஒரு மர்மமான பிளைட் கிளம்பி போகுது. இந்த பிளைட் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி ஈவினிங் அந்த பிளைட் திரும்பவும் லாஸ் வேகஸ் ஏர்போர்ட்டுக்கே வந்துடுது. அந்த பிளைட்ல பயணம் செய்யற பேசஞ்சர்ஸ் கிட்ட கூட யாராலையும் நெருங்க முடியாது. அவங்க எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட தனி பஸ்ல தான் ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க. அதே மாதிரி பிளைட் வர வரைக்கும் அவங்க தங்கறதுக்கு ரொம்பவே பாதுகாக்கப்பட்ட ஒரு அறையும் கொடுக்கப்படுது. அந்த பிளைட்ல போறவங்க யாரு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வரைக்குமே ஏரியா 51 ஒரு மர்மம் நிறைஞ்ச இடமா தான் பார்க்கப்படுது. ஏரியா 51 பத்தி பல வதந்திகள் சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்க முடியல. ஏரியா 51 பத்திய மர்மம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது இன்ஃபினிட்டி மிஸ்ட்ரி. நான் உங்க சசி.